தழும்புகள், அது சுகமாக்கும் தழும்புகள் இயேசுனுடைய 2 கைகளிலும் இருக்கிறது. இயேசுனுடைய 2 கால்களிலும் இருக்கிறது. இயேசுவனுடைய விழாவிலே நெஞ்சு பகுதியில் இருக்கிறது. இயேசுவனுடைய முதுகில் இருக்கிறது தழும்புகள். உங்களை சுகமாக்குவதற்காக ஒரு காயத்தை மட்டும் அவர் எடுத்துக்கல, தான் சரீரம் முழுவதும். வேத அறிஞர்கள் சொல்றாங்க 5480 காயங்கள் இயேசுனுடைய சரீரத்தில் இருக்கிறதா. இயேசுனுடைய சரீரத்தில் இருக்க ஒரு தழும்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் சுகம் பார்க்கறதுக்கு போதுமானது. ஆனால் அவர் தான் சரீரம் முழுவதையும் தழும்பாக மாற்றி இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, உங்களை சுகப்படுத்துவதற்காக, நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன் சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன் சரீரம் முழுவதும் காயத்தினாலே தழும்புகளை உண்டு பண்ணி கொண்டார். அந்த தழும்புகள் தான் இன்னைக்கு உங்களை இந்த பூமியிலே பரிபூர்ணமாய் வாழ வைக்க போகிறது. தழும்புகள் 4 விதமாய் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்தும்படி வந்திருக்கிறது. அது முதல்ல என்ன அப்படின்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1:18 சத்தமா வாசிங்க. உங்கள் பாவங்கள் சுவேரென்று இருந்தாலும் உறந்த மலையிலும் வெண்மையாகும். கவனிச்சிங்களா? சிவப்பான உங்கள் பாவங்கள் உறைந்த மலையை போல வெண்மையாகும். இயேசுவனுடைய அந்த தழும்புகள் உங்களுக்கு இன்னைக்கு பாவம் மன்னிப்பை தந்து குற்ற உணர்வை உங்களை விட்டு நீக்கி ஆவியிலும் ஆத்துமாவிலும் இருக்கிற சகலவித பாவங்களையும் உங்களை விட்டு நீக்கி சுகப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்கள் சுவேர் என்று இருந்தாலும் அது உறைந்த படியை காட்டிலும் வெண்மையாக்கும்படி இயேசுவனுடைய அந்த இரத்தம், அந்த காயங்களிலிருந்து வழிந்தோடின இரத்தம் உங்களை சுகப்படுத்துகிறது. அதனால தான் இயேசு தன் சரீரம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயங்களில் அந்த தழும்புகளை இன்னைக்கு அவர் ஜெய கம்பீரத்தோடு உங்களுக்காக காண்பித்து கொண்டு இருக்கிறார். தழும்புகளை பாருங்கள், சுகமடைவீர்கள். இயேசுவின் தழும்புகளை பாருங்கள், நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுனுடைய தழும்புகளை பாருங்கள், நீங்கள் உங்கள் பாவங்கள் சுவேரென்று இருந்தாலும் உறைந்த பனியிலும் வெண்மையாக பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். இயேசுனுடைய தழும்புகளை பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் இன்றைக்கு பரிபூர்ண சுகம் அடைவீர்கள்.